வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, தற்பொழுது கட்சியை மீட்டெடுப்போம், மீண்டும் தர்ம யுத்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தர்ம யுத்தத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு ஓபிஎஸ் தள்ளப்பட்டு விட்டார் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னவென்றால், பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் எப்படியாச்சும் தம்முடைய அந்த ஒரு பதவி ஒன்று இருக்குது, ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி, அந்த பதவிக்கு அவர் தான் சூட்டபிள். ஏன்னா முதலமைச்சராகவும் இருந்துட்டார். எல்லாத்தையுமே அந்த அதிமுகவில் என்னென்ன பதவி வகிக்க முடியுமோ எல்லா பதவியும் அனுபவித்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். அந்த அளவுக்கு அனுபவசாலி. ஓகேங்களா, அரசியல்வாதின்றதை தாண்டி ஒரு செல்வாக்கு தென் தமிழகத்தில் இருக்குது அப்படின்றது ஒன்று இருந்தாலும், ஒரு அம்மாவால் அங்கீகரிக்கப்பட்ட நேரடியான ஒரு வாரிசு அப்படின்ற ஒரு சொல்லும் அளவிற்கு அவருடைய செயல்பாடுகளும் இருந்து நல்லா பார்த்தார். அம்மாவே எல்லாருமே ஓரளவுக்கு இவங்களை பார்த்திங்கன்னா ஒரு வடிகட்டுதல் அப்படின்வாங்க. அதாவது ஒரு கரெக்டான ஆள் தான் ஒரு பதவிக்கு உட்கார வைக்கக்கூடிய ஆள் தான் நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா அவர்கள். அந்த அளவிற்கு இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்களை துணை முதலமைச்சர் என்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவராக அதிமுகவில் திகழ்ந்திருக்கார். இந்த ஒரு சூழ்நிலையில் அப்படி இருந்தவர் இப்போ கட்சிக்குள்ளே போகக்கூடிய ஒரு சூழலே இல்லை. கட்சிக்குள்ளே போக முடியாத வனவாசம் சென்ற ஒரு கதையாக மாறிவிட்டது நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்களுக்கு. அதனால் அவர் மீண்டும் அதிமுகவில் எப்படியெல்லாம் வரலாம் அப்படின்ற ஒரு முயற்சி போராட்டத்தை ஈடுபட்டார். எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிச்சு. ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா எப்படின்னா அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா எப்படின்னா உள்ளே வந்துட்டுருப்பார். அதுவும் நடக்காமல் போயிடுச்சு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சூதாரிச்சிட்டார், இவர்கள் இது மூலமாக வந்துடுவாங்க அப்படின்னால. ஸோ அதற்கு இடமே இல்லை. இப்போ நம்மளுடைய அண்ணாமலை அப்படி இப்படி அதிமுகவை பாராட்டிட்டு இருக்காரு. ஸோ அதன் மூலமாக பாஜகவும் அதிமுக கூட்டணி இணைய போகிறது அப்படின்ற ஒரு சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கு. ஏன்னா தேர்தல் வரப்போகுது. 2025 புத்தாண்டு பிறந்து விட்டது. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா, ஏன்னா புத்தாண்டு பிறந்து விட்டது. இந்த ஒரு புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கிறதுனால கூட்டணிக்கான அந்த ஈர்ப்பு என்பது இதுக்கப்போ தான் வரும், தீவிரமாக வரும். ஸோ அதிமுகவுடன் பாஜக கூட்டணினா அமித்ஷா மூலமாக அதிரடியாக களமிறங்குவார் நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில். ஸோ அப்படி இல்லைனாலும் சசிகலா அவர்களும் ஒரு வழியாக இருக்காங்க. இல்லை, இந்த வருஷத்தை விடக்கூடாது, 2026 தேர்தல் வருவது, சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றியடைனா எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்றத அவங்க ஒரு முடிவில் இருக்காங்க. டிடிவி தினகரன் ஒரு முடிவில், ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவில். ஏன்னா சீனியர் நிர்வாகிகள் அதிமுகவில் இருக்கவங்களே எல்லாம் ஒரு முடிவு எடுக்கும் போது எல்லாருக்குமே ஒரு முடிவு தோணும். ஸோ இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பலவிதமான மாற்றங்கள் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிமுகவில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனால் மீண்டும் தர்ம யுத்தத்தை ஓபிஎஸ் கையில் எடுக்க போகிறாரா, இல்லை வேறு விதமான ஒரு அஸ்திவாரத்தை கையில் எடுத்து தீவிரமாக அதிமுகவில் பிளான் போட போகிறாரா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா பலவிதமான விஷயங்கள் என்பது அதிமுகவில் நடந்துட்டுருக்கு. எடப்பாடி என்ன பண்ண போகிறார் அப்படின்றது ஒரு பக்கம் பதற்றமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.